அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி செய்தித்தாள் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்ன செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல திருக்குறளில் மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தம் குடியை சிறப்புடைய குடியாக விளங்குமாறு செய்ய விரும்புகின்றவர் சோம்பலை சோம்பலாக கொண்டு முயற்சியுடையவராய் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய குடியை உயர்த்தணும்னு நினைக்கக்கூடியவங்க சோர்வடையக்கூடாது, சோம்பல் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். திருக்குறள் எண் 602 அதிகாரம் மடியின்மை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, உலகளாவிய பாரத போக்குவரத்து கண்காட்சி அப்படிங்கிறது நம்ம பிரதமர் அவர்களால் டெல்லியில் தொடங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இதில் நம்ம பிரதமர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மொபிலிட்டி செக்டாரோட ஹப்பாக இந்தியாவை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இதற்கு கீழே பார்த்தோம்னா பல்வேறு திட்டங்கள் அதை பற்றின ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். 11 லட்சம் கோடி போன பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டது. நமக்கு காட்டி சக்தி திட்டம் அப்படிங்கிறது இருக்குது, நேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி இருக்குது, நேஷனல் எலக்ட்ரிக் மொபிலிட்டி மிஷன் பிளான் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை பற்றி பேசியிருப்பார். குறிப்பாக பார்த்தோம்னா நமக்கு இதையும் தாண்டி ஃபேம் இந்தியா அப்படிங்கிற திட்டங்கள் இருக்குது. ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் அண்ட் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ். இதுக்கு கீழே தான் நேஷனல் எலக்ட்ரிக் மொபிலிட்டி மிஷன் அப்படிங்கிறது வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. எதுக்காக ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த பேட்டரி செல், அட்வான்ஸ்டு கெமிஸ்ட்ரி செல் பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது எல்லாமே, இந்த திட்டங்கள் எல்லாமே ஹிந்து பேப்பரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அந்த அட்வான்ஸ்டு கெமிஸ்ட்ரி செல் பேட்டரி ஸ்டோரேஜ், இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாமே நமக்கு இந்த மொபிலிட்டி செக்டாரோட க்ரோத்துக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கார். ஒவ்வொரு திட்டத்துக்கும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா, என்ன காரணிகள்னால நமக்கு இந்த வாகனத்துறை வளர்ந்துக்கிட்டே வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்தியா உலக அளவில் பார்த்தோம்னா 3வது மிகப்பெரிய பயணிகள் வாகன சந்தையாக இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. எல்லா யங்ஸ்டர்ஸுமே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வேலைக்கு போனோடனே ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு கனவாக வச்சிருக்காங்க. அது ஒரு காரணம். அடுத்தது விரிவடைந்து வரும் நடுத்தர வர்க்கத்தினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நடுத்தர வர்க்கம் விரிவடைவதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருக்காங்க. இதனாலேயும் கூட நமக்கு இந்த நடுத்தர வர்க்கம் அப்படிங்கிறது விரிவடைந்திருக்கு. இதுவுமே ஒரு காரணமாக சொல்லப்படுது. ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருந்தாலே அவங்க ஃபர்ஸ்ட் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, கார் வாங்கணும் அப்படிங்கிறத யோசிப்பாங்க. அடுத்தது விரைவான நகரமயமாதல் அப்படிங்கிறது ஒரு ரோல் பிளே பண்ணுது. நவீன உள்கட்டமைப்பு மேம்பாடு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ரோலை பிளே பண்ணுது. அடுத்ததாக பார்த்தோம்னா, கார்கள் குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய கார்கள், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகள், இந்த மாதிரியான காரணங்கள்னாலையும் நமக்கு இந்த வாகன சந்தை அப்படிங்கிறது இந்தியாவில் விரிவடைந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த செய்தியில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நமக்கு பெரிய அளவில் இன்றைக்கி மற்ற செய்திகள் எதுவும் இல்லை. இந்த 2 விஷயங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. திட்டங்கள் சார்ந்த கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.